தமிழக தேர்தலுக்கு 2 மாதமே உள்ள சூழ்நிலையில் கட்சிகளின் கூட்டணி கணக்குகள் வேகமெடுக்கும். இந்நிலையில் தேமுதிகவுக்கு எதிரான ஊடக தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் அனைத்து கட்சிகளும் தங்களின் தேவைகளுக்காக திராவிட கட்சிகளிடம் அடிபணிந்து சமரசம் செய்து கொண்டு கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டன. ஆனால் தேமுதிக திராவிட கட்சிகளின் உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாமல் இன்னும் கூட்டணி முடிவை அறிவிக்காததே. ஊடகங்களை கொண்டு அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் ரெடிமேட் பொம்மைகளான மணி, கோடீஸ்வரன், லக்ஷ்மணன், சுமன், சீராமன், தராசு ஷாம், தமிழா பாண்டியன், உமாபதி மற்றும் ஆபாச அரசியல் விமர்சகர் சூர்யா, அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அரசியல் ஆலோசகர் சவுக்கு சங்கர் போன்ற தங்களை அதிமேதாவிகளாக நினைத்து கொண்டு இருக்கும் அரசியல் அறிவே இல்லாத இவர்களை வைத்துக்கொண்டு விவாதம் என்ற பேரில் அரசியல் நடத்தும் ஊடகங்களிடமும் இந்த அரசியல் அறிவில்லாத மேதாவிகளிடமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான திரு எல் வெங்கடேசன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். திரு எல் வெங்கடேசன் அவர்களின் மன குமுறலே ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களின் குமுறலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேமுதிகவின் வாக்கு சதவிகிதத்தை அப்பட்டமாக மறைத்து அந்த கட்சியை சிறுமைப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். தேமுதிக இதுவரை சந்தித்த வாக்கு சதவிகிதத்தை இங்கே கொடுத்துள்ளோம். இவர்கள் அனைவருமே 2021ஆம் ஆண்டு நடந்த வாக்கு சதவிகிதத்தை மட்டுமே திரும்ப பதிவு செய்கிறார்கள். ஆனால் கடைசியில் நடந்த, அதாவது 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சதவிகிதம் உயர்ந்துள்ளதை தவறி கூட ஊடகங்களில் பதிவு செய்ய மறுப்பதிலேயே தெரிகிறது இவர்களின் ஊடக தர்மம் மற்றும் அரசியல் அறிவு. அது மட்டுமல்ல, இவர்கள் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ள எந்த கட்டணமும் வாங்காமல் இலவசமாக சமூக சேவை செய்கிறார்களா? இப்படிப்பட்ட உத்தமர்கள்தான் தினமும் விவாதம் என்ற பேரில் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டுள்ளார்கள். இவர்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்தாலோ உண்மையான நடுநிலை பத்திரிகையாளர், விமர்சகர்கள் என்றால் திரு வெங்கடேசன் அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லட்டும். தேமுதிகவினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட கழக தேமுதிக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் அவர்களுடைய இனிய முன்னிரவு வணக்கம். இந்த நேரலையில் நான் வருவதற்கு காரணம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மிகவும் அநாகரிகமாக, கேவலமாக தொடர்ந்து விமர்சித்து வருகின்ற, அதுவும் பேரம் என விமர்சித்து வருகின்ற ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது தங்களது பிழைப்புக்காக இந்த விவாதங்களில் கலந்து கொண்டு தேமுதிகவை பற்றி கருத்து சொல்லுகின்றவர்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் நாகரிகமாக தான் இந்த நேரலையில் பேசணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தேமுதிகவினுடைய தொண்டன், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய உண்மை விசுவாசி, தேமுதிகவினுடைய உண்மை உழைப்பாளி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அந்நியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற லட்சோபலட்சம் தேமுதிக அடலியர்களில் ஒருவன் என்ற முறையில் ரொம்ப பொறுமையாக இருக்க முடியல. அதனால தான் நான் இந்த நேரலையின் மூலமாக உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல முன் வந்திருக்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கியிருக்கு, ஆனால் திமுகவும் அதிமுகவும் போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தேமுதிக 2021 இந்த ஓட்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்கிற மணி அவர்களே, 2024 அதிமுகவோடு யாரும் கூட்டணி இல்லை என்ற சூழ்நிலையில் தேமுதிக மட்டும் கூட்டணியிலே இருந்து 2.7% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அது உங்களுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லையா? 2021 சொல்றீங்களே, 2024 போன வருடம் நடந்த தேர்தல், அந்த தேர்தலிலே 2.7% வாக்குகளை வாங்கி இருப்பது உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. நான் நாகரிகமாக உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு மாநாடு இந்த மாதம் 9ஆம் தேதி நாங்கள் நடத்தினோம். எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நான் மணி அவர்களுக்கு மட்டும் கேட்கவில்லை, புதியதாக விவாதங்களிலே பங்கேற்றிருக்கிற கோடீஸ்வரன் அவர்களுக்கு கேட்கிறேன்,
பிரியன் அவர்களுக்கு கேட்கிறேன். தராசு ஷியாம் அவர்களை கேட்கிறேன். சுமன் சி ராமன் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், அவரை கேட்கிறேன். இந்த உலகத்திலே கருத்து சொல்வதற்கோ வாழ்வதற்கோ தகுதி இல்லாத திருச்சி சூர்யாவை பார்த்தும் நான் கேட்கிறேன். எங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நாகரிகமாக பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநாகரிகமாக பேசணும்னா எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் அதிமுக மட்டும்தான் கூட்டணி. அதில் 2.7% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், விருதுநகரில் வெற்றி பெற்றதை தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றதை தோல்வியடைந்தார் என அறிவித்தார்களோ அல்லது உண்மையாகவே வெற்றி வாய்ப்பை இழந்தாரோ அது வேறு விஷயம். நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலிலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நழுவ விட்டவர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கேப்டன் அவர்களுடைய தவ புதல்வன் விஜயபிரபாகரன் அவர்கள். உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதா? நாங்கள் அதிலே மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் எங்களுடைய நிலையே வேறு. 2024 எங்கள் தம்பி விஜயபிரபாகரன் வெற்றி பெற்றிருந்தால் எங்களுடைய நிலை வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு, அரசியலில் எங்களுடைய பலம் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதெல்லாம் பேசுங்க, நினைச்சு பாருங்க. எங்க கட்சியை பத்தி பெருமையா பேசிக்கணும்னு நான் சொல்லலை. நேற்று கூட நேற்றைய முன்தினம் செஞ்சிக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் வந்தார். ஒன்றும் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இளைஞரணி செயலாளர் கேப்டனுடைய புள்ள விஜயபிரபாகர் வராரு அப்படின்னு சொன்ன 5000 பேர் திரள்றாங்க குறைஞ்சபட்சம். மாநாட்டிற்கு காசு கிடையாது, வண்டி கிடையாது, வாகனம் கிடையாது, சோறு கிடையாது. நான் மற்றதெல்லாம் சொல்ல விரும்பல, எதுவுமே கிடையாது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மாநாடு என்று அறிவிக்கிறார். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை உண்மையாக நேசித்தவர்கள், தேமுதிகவின் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் லட்சோப பேர் அங்கே திரண்டார்களா இல்லையா? கடலூர் மாவட்டம் பாசாறில். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? எப்ப பார்த்தாலும் பேரம் 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 பேரன்றீங்களா? எங்களுடைய தேவை இருப்பதனால் கூட்டணிக்கு எங்களை அழைக்கிறார்கள். நான் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன். ஏன்னா மாநாட்டில் கூட கொஞ்சம் அநாகரிகமாக பேசிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப நாகரிகமாக உங்ககிட்ட கேட்குறேன், 2 பேருக்கும் நாங்கள் தேவை இருக்கா இல்லையா? மணி அவர்கள் சொல்லுகிறார், தேமுதிகவுக்கு அவ்வளோ ஓட் பேங்க் இல்லை, ஏன் திமுக கூட விரும்புதுன்னு தெரியல அப்படின்னு இன்னைக்கு பேசுறீங்க. நான் கேட்கிறேன், நீ என்ன பெரிய டிஜிபியா? இந்த நாட்டிலே நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உங்களுடைய கவனத்திற்கு வருகிறதா? எந்த இடத்திலே யாருக்கு எந்த செல்வாக்கு இருக்கிறது, எந்த கட்சி செல்வாக்கோடு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக விரும்புகிறார். ஏன் விரும்புகிறாருன்னு தெரியலன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கும் இருக்குல்ல. இன்றைய முதலமைச்சர் அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர்கிட்ட உளவுத்துறை இருக்கு, SBCID இருக்குது, ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது, இன்ட்டுக்குன்னு ஒரு IG இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு அமைப்பே, தனி அமைப்பே இயங்குது. உண்மை நிலவரத்தை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று சேர்க்கிற பிரிவு உளவு பிரிவு. அவங்ககிட்ட அவர் கேட்டிருக்க மாட்டாரா தேமுதிகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாரா? உங்களுக்கு தெரியாது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியும், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு தெரியும், IBA வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்களை கூப்பிட்றவங்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எங்க கூப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். வாயில் வந்ததையெல்லாம் பேசி இருக்கக்கூடாது. சுமன் சி ராமன் அவர்கள் இப்போது பேசுகிறார், இன்னைக்கு பேசியிருக்காரு. 2 பக்கமும் அவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க, இதே தான் வழக்கமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும் சுமன் சி ராமன் அவர்களே, உங்களுக்கு தெரியாது. காசு வாங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நாகரிகமாக பேசணும்னு தான் நினைக்கிறேன். காசை வாங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வாய்ஜாலத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தேமுதிகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் கூலி வேலை செய்து ரத்தத்தை வியர்வையாக்கி அதிலே வந்த பணத்திலே கொடியை கட்டி கொண்டிருக்கிறான். இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறான். தன் உயிரே போனாலும் தான் நேசித்த தலைவர் கேப்டன் ஆரம்பித்த இந்த கட்சி கண்டிப்பாக
தலை நிமிர வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா இடத்துலையும் கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது. ஆனால் ₹1 செலவு இல்லாத மாநாடு நடத்தினது யாருன்னா தேமுதிக தான். மாநாட்டு திடல் செலவை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். யார்கிட்டையும் போய் நாங்கள் டொனேஷன் வாங்கல, யார்கிட்டையும் போய் புடுங்கல, நாங்களும் ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மிரட்டல, எதுவுமே பண்ணல. மாநாட்டினுடைய பந்தல் செலவு, மாநாட்டினுடைய மேடை செலவு, மாநாட்டு அரங்கினுடைய செலவு அத்தனையும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். அங்கே திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே வந்தார்கள். எந்த கட்சியை நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சி எப்படி சொல்லுங்க. அது மணியா இருக்கட்டும், பிரியனா இருக்கட்டும், ஷியாமா இருக்கட்டும், திருச்சி சூர்யாவா இருக்கட்டும், சுமன் சி ராமனா இருக்கட்டும், கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். மனசுல கையை வச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வயிறு எரியுதுங்க, அதனால தான் நான் பேசுறேன். வாய்க்கு வந்த மாதிரி 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசுறதுக்கே பணம் வாங்குறீங்க. நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அப்படியே பொது நோக்கம் இருக்கா? இந்த நாட்டிலே உண்மையை சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கம், விருப்பம், தாக்கம் உங்க மனசுல இருக்கா? இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற தாக்கத்திலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ, 1.5 மணி நேரத்துக்கு இவ்வளோ, 2 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு நீங்க மேட்டருக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு தானே பேசுறீங்க. நீங்க எப்படிங்க நியாயத்தை பத்தி பேச முடியும்? உங்களுக்கு நியாயமே தெரியலீங்க. ஒவ்வொருத்தரும் விலை போயிட்டீங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியிடம் ஒவ்வொரு குரூப்பா விலை போயிட்டீங்க. நான் எந்த அரசியல் கட்சின்னு பிரிச்சு சொல்ல விரும்பல, ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அதனாலதான் எங்களை எப்போ பார்த்தாலும் எங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க, ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. நான் சொல்றேன், நான் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், நாட்டினுடைய முதலமைச்சர் கையில் வைத்திருக்கிற உளவுத்துறைக்கு தெரியாதா? இந்தியாவுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஐபிக்கு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாருக்கும் தெரியுங்க. தெரிஞ்சுதான் தேமுதிக வந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பேரம் சொல்றீங்களே, எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியுங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், கூட்டணி என்று வந்து விட்டால் மற்ற கட்சி மாதிரி கிடையாது. கட்சிக்குன்னு ஒரு 10,000 ஓட்டு இருக்கும், 20,000 ஓட்டு இல்லை, ஒரு 25,000 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. கூட்டணின்னு வந்தா அந்த 25,000 ஓட்டு 15,000 குறையும் மற்ற கட்சிக்கலாம். கூட்டணி என்று வந்து விட்டால் 10,000 வாக்கு இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலும் தேமுதிகவினுடைய ஓட்டு 20,000 25,000 உயிரை கொடுத்து உழைப்பான். விரும்பிய கூட்டணி வந்துவிட்டால் அவன் உயிரை கொடுத்து உழைப்பான். எந்த கூட்டணியை தலைமை அமைக்கிறதோ அந்த கூட்டணிக்கு உயிரையும் கொடுத்து எதையும் எதிர்பாராமல் தேர்தல் நேரத்திலே களப்பணியாற்றுவோம். அதான் தேமுதிக. 21 ஏங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க வாங்கினது 2006 வாங்கினது, 2009 வாங்கினது, 2011 வாங்குறது அதெல்லாம் கூட விட்டுடுங்க. இப்ப 2024 போன வருஷம் நடந்த தேர்தல், அதை ஏன் மறந்துடுறீங்க? சௌகரியமா இல்ல மறந்துடுறீங்களா? நடிக்கிறீங்களா? மறந்த மாதிரி நடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட். தயவு செய்து இதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும். மற்ற அரசியல் கட்சிகள் இடத்தில் பணபலம் இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகிட்டையும் பணபலம் இருக்கு ஓரளவுக்கு. ஆனால் தேமுதிகவிடம் பணபலம் இல்லை, தொண்டர்களுடைய மனபலம் இருக்கிறது. கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய மனபலம் இருக்கிறது. அதுதான் இந்த கட்சியை தானாக நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் பேரம் பேசுறோம். நான் மாநாட்டிலே தெளிவாக தான் பேசுகிறேன். அதுக்கே 2 கட்சியை சார்ந்தவர்கள் கோபித்துக் கொண்டார்கள். நான் பேசியதற்கு அர்த்தம் அதுவல்ல. இப்போ மாநாடு நடத்திருக்கிறோம். இன்று கூட தூத்துக்குடியிலே எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் உள்ளம் நாடி இல்லம் தேடி அந்த நிகழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கிறார். கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கேப்டன் மறைந்து 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த நிலையிலும் ஒரு நாள் விடாமல், ஒரே ஒரு நாள் விடாமல் இன்றும் அவருடைய ஆலயத்திலே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மனம் எங்ககிட்ட இருக்கியா? மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல, நம்மளை ஏத்துக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்கல. கேப்டன் அவர்கள் அன்னதான பிரபு என்று பெயர் எடுத்தவர். அவருடைய ஆலயத்திலே, அவர் இருக்கின்ற இடத்திலே, அவர் உறங்குகின்ற இடத்திலே ஒரு நாளும் பசியோடு வந்து யாரும் செல்லக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இன்றளவும் என்றும் அங்கே அன்னதானம் நடைபெறும்.
இந்த மனம் எங்களிடத்தில் இருக்கு. மனத்தையும் குணத்தையும் பாருங்கள், பணத்தை பார்க்காதீர்கள். சவுக்கு சங்கர் அவர் ஒரு பெரிய ஞானி. ஐயோ, அவர் தான் கிட்ட இருந்து புரோக்கர் வேலை பார்த்த மாதிரி பேசுவார். சவுக்கு சங்கர் அவர் பெரிய ஞானி. அவர் உலக மகா வித்தகர். அவர் எல்லார் மனசையும் நோகடிச்சுட்டு என்னையா வாழ போறீங்க நீங்க சொல்லுங்க? எல்லார் மனதையும் நோகடித்து விட்டு என்ன வாழப்போகிறீர்கள்? கேப்டன் இந்த மக்களுக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார். இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் வறுமையை விரட்டுவேன், ஏழ்மையை விரட்டுவேன், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்ற உன்னத கொள்கையோடு லட்சியத்தோடு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதற்காக அவர் என்றும் கவலைப்பட்டதும் இல்லை. அவர் பேசியது எல்லாம் இந்த மக்களுக்காக, அவர் உழைத்ததெல்லாம் இந்த மக்களுக்காக, அவர் சிந்தனை முழுவதும் இந்த மக்களுடைய நலன் இருந்தது. மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நாங்கள் மக்களை வெறுக்கவில்லை. எங்கள் பொதுச் செயலாளராகட்டும், கடைகோடி தொண்டனாகட்டும், நிர்வாகிகளாகட்டும், யாரும் மக்களை வெறுக்கவில்லை. இன்றும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். என்றும் உழைப்போம். மக்கள் நலனுக்காக உழைப்போம். யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரிடத்திலும் பேரம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன். தேமுதிகவுடைய கடைகோடி தொண்டன் என்ற முறையிலே என்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன். இந்த முறை எங்களோடு கூட்டணி அமைக்கின்ற கட்சி தான் ஆட்சிக்கு வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு அம்மாக்கு தான் அவங்க குழந்தைங்களை பத்தி தெரியும். எத்தனை பேருக்கு தான் ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தையை பற்றி தெரியும். தாயாக இருந்து நிச்சயம் இந்த கழகத்திற்கு எது நல்லது, என் தொண்டர்களுடைய எதிர்காலம் எதை நம்பி இருக்கிறதோ அந்த கூட்டணி உங்கள் அண்டியார் நிச்சயம் அமைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி சொல்றேன். தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் விரும்புகிற மகத்தான கூட்டணியை நாம் அமைப்போம். 2026 மகத்தான வெற்றி பெறுவோம் என்று இந்த நாளில் உங்ககிட்ட நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். அதனால யார் வேணாலும் எதை வேணாலும் கிளப்பி விடட்டும், யூடியூப்ல எது வேணாலும் போட்டோம், பொய் செய்திகளை போடட்டும், அதையெல்லாம் யாரும் நீங்க நம்ப வேண்டாம். உங்களை அழைத்து தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அறிவிப்பு தான் உறுதியானது, இறுதியானது.